Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல நம்மளுடைய ஸ்கின்ல நிறைய பிரச்சனை வரும். சோ அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நிறைய க்ரீம்ஸ், ஃபேஷியல், ப்ளீச் அப்படினு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். சோ இப்போ லாக்டவுன்ல வீட்ல இருக்கறனால நம்ம வந்து வெளிய போறது சேஃப் இல்ல. எந்த பியூட்டி பார்லர் போய் எந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஃபேஷியலோ ப்ளீச்சோ எதுவும் நம்ம செய்யணும்னு நினைச்சா கூட முடியாது. சோ நம்ம வீட்லயே வச்சு எப்படி வந்து இது 5 மினிட்ஸ் வீடியோ தாங்க. இந்த 5 மினிட்ஸ்ல நான் இந்த வீடியோல இருக்க இந்த 5 பேக் வந்து நீங்க யூஸ் பண்றப்ப சூப்பரா உங்களுடைய ஸ்கின் வந்து ஃபேஷியலும் பண்ண தேவையில்ல, ப்ளீச்சிங் பண்ண தேவையில்ல, நேச்சுரலாவே வந்து அவ்வளோ சூப்பரா க்ளோயிங்கா இப்படி ஸ்கின் வந்து பளபளன்னு ஆயிரும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ பேக் டு பேசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரிக்கு இப்போ எல்லாமே வந்து நேச்சுரலான விஷயங்களை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து ஹோம் ரெமடிஸாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே வந்து எப்படி வந்து ஸ்கின்னை பளபளன்னு ஆகிறது, ஸ்கின் ஒயிட்னிங் ஆகிறது, வேறு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாமே சரியாகுங்க. இந்த 5 ஃபேஸ் பேக்குமே வந்து இந்த ஆர்டரில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாசிப்பயிறு, உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் வந்து போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டே பண்ணணும். ஸோ உருளைக்கிழங்கு வந்து ப்ளீச் பண்ணும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பேக் தான் ஃபஸ்ட்டு டே போடணும். இந்த மாதிரி பாசிப்பயிரும் வெந்தயமும் நாளே வந்து ஊற வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம பேக் பண்ணுறது எல்லாமே இதை எடுத்து நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஹேர் பேக்கை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது 1 வீக்குக்கு வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய வந்து ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதிலேருந்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பேக்கும் போட்டிருக்கேன். ஸோ அது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளீச் பண்ணது ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பேக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் கிடச்சா ரொம்ப எஃபெக்டிவாக கிடைக்கும் நமக்கு ரிசல்ட்டு. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், கஸ்தூரி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நேச்சுரலாகவே நிறைய பேருக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ மஞ்சளில் வந்து நிறைய ஆன்டிசெப்டிக் இருக்குது. அதனால் நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே சரி பண்ணிவிடும். அடுத்து தக்காளி. ஸோ இந்த தக்காளியோட நம்ம ஸ்ப்ரவுட் நான் சொன்னேன் இல்லையா, வெந்தயம் வந்து ஸ்கின்னை வந்து அப்படி பளபளன்னு அப்படி ஷைனிங்காக ஆக்கிறதுக்கு வந்து வெந்தயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பயிர் வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன் ரிச் வந்து நம்மளுடைய தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்கும். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னில் இருக்கிற அதாவது நம்மளுடைய டார்க்னஸ் அதெல்லாம் குறைச்சி நல்ல பளபளன்னு ஆக்கிறதுக்கு வந்து தக்காளி வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் மஞ்சள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மற்ற பொருள்களை வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து பண்ணுங்கள். ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இது வந்து ஃபுல்லாக ஃபேஸில் போட்டு நல்லா ஊறணும். நல்லா ஊறி காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலோட தண்ணி போட்டு குளிச்சிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறப்ப இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு மேலே திருப்பி சோப்பு போடக்கூடாது. ஸோ அப்படியே வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு விட்டுறணும். ஸோ இது பாடி ஃபுல்லாகவே போட்டாலும் பாடி ஃபுல்லாகவே நல்லாவே வந்து ஒயிட்னிங் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். 5 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து 3ஆவது நாள் அடுத்த பேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா வந்து டெட் ஸ்கின்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 1 கப் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இது ஃப்ளாக்ஸ் சீட், அதாவது ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நான் நிறைய காட்டியிருக்கேன். இது சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ ஆயில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அடுத்து இந்த மாதிரி பாதாம் வந்து 5 வந்து எடுத்து ஊற வச்சு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பாதாம், எவ்வளோ உடம்பு ஃபுல்லாக போட போகிறீங்கன்னா ஒரு 2-3 பாதாம் சேர்த்துக்கலாம். ஃபேஸ்க்கு மட்டும் அப்படின்னா ஒரே ஒரு பாதாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து வைட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளே வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதாமில் இருக்கிற அந்த வைட்டமின் இ வந்து நல்லாவே வந்து க்ளோயிங் கொடுக்கும். ஸோ இதோட சேர்க்குறப்ப வந்து பால் இல்லைன்னா தயிர் ஏதாவது ஒன்று சேர்க்கலாம். ஸோ வந்து ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக பால் சேர்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ளாக்ஸீட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. பட் இருக்கிற இந்த பொருள்களை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பேக் போடுறப்ப அந்த ஸ்கின் வந்து இன்னும் நல்லா வந்து க்ளோயிங்காக ஸ்கின் வந்து பளபளன்னு ஆகிறது வந்து நல்லா கண்கூடாவே தெரியும். ஜஸ்ட் ஒரு 2 நாள் அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் அவ்வளோ ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். ஸோ இது வந்து ஓட்ஸோட
ஃபேஸ் பேக் இது. அதுக்கு வந்து அடுத்த நாள், அதாவது நம்ம வந்து 4th டே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் நான். அதுக்கு வந்து சிம்பிளாக வந்து பப்பாயா மட்டும் எடுத்துக்கோங்க. பப்பாயாவோட வேறு எதையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. பப்பாயா வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸு. நம்ம பப்பாயா வச்சு ஏற்கனவே வந்து ஹோல் பாடிக்கு எப்படி வந்து போட்டிருக்கேன் நான். அவ்வளோ நல்லது. வெறும் பப்பாயா மட்டுமே பூசிக்கோங்க, உடம்பு ஃபுல்லாக பூசிக்கலாம். ஸ்கின் வந்து பலன்னு ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங் ஆகும். இது வந்து 4th டே வந்து பண்ணணும். இந்த லாஸ்ட் டே வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசி ஜூஸ் வந்து குடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏபிசி, அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இது 3ஐயும் அரைச்சி வந்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அந்த சக்கை இருக்கும் இல்லையா, அது ஃபில்ட்ரு பண்ண சக்கை இருக்கும் இல்லையா, அந்த சக்கையை எடுத்து அதை உடம்பு ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி நல்லா தேய்க்கணும், ரப் பண்ணணும். சும்மா அப்படியே ஃபேஸ் பேக் மாதிரி போடக்கூடாது. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி போடுறப்ப ரிசல்ட் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த 5 பேக்கையும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலோட வீடியோ இன்னும் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஹோம் ரெமெடிஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேக் அதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த இதையும் போய் ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.